அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கல்வி விதைகள் வலையொலி. இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும், புதுசா பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த காணொளியில இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடைப்பருவத் தேர்வு 2025 8ஆம் வகுப்புக்கான திறன் மாணவர்களுக்கான ஒரு மாதிரி வினாத்தாள் தான். இது ஒரு மாதிரி வினாத்தாள். இது எத பேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎல்ஓஸ் காலாண்டு வரைக்கும் பார்த்துருப்போம். அதாவது பேசிக் லெவல் லேர்னிங் அவுட்கம்ஸை பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து கிரிட்டிக்கல் லேர்னிங் அவுட்கம்ஸ் சிஎல்ஓ அது வரைக்கும் இப்போ நம்ம 5 திறன்களை வந்து நடத்தியிருப்போம். வாரத்துக்கு 1 அப்படிங்கிற விதத்தில் ஒரு கிளாஸ் அப்படிங்கும்போது ஒரு 5 வகுப்பு நம்ம பார்த்துருப்போம். 5 பாடங்களை பார்த்துருப்போம். அந்த 5 பாடங்கள்ல இருந்து கொடுக்கப்பட்ட அந்த பயிற்சி வினாக்கள், மாணவர்களுடைய பயிற்சி புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த வினாக்களை கொண்டு நான் உங்களுக்கு ஒரு மாதிரி வினாத்தாள் வந்து உருவாக்கிக்கிறேன். அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி மற்ற வகுப்புகளுக்கு 6, 7, 9 வகுப்புகளுக்கு இன்று மாலை உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வினாத்தாள் குடுத்துர்றேன். இது இது பேஸ் பண்ணி நீங்க வந்து மாணவருக்கு டெஸ்ட் வைக்கலாம். இதே மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து வகுப்பு நிலை திறன்களுக்கு குடுத்துக்கிறேன். இல்ல பிஎல்ஓஸ் அதாவது பேசிக் லெவல் அந்த லெவல்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேணும்னாலுமே நான் அத உங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்துர்றேன். நீங்க எந்த லெவல் வேணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு மெசேஜ் போடுங்க. அதே மாரி இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க பிடிஎஃப் டைப் பண்ணுங்க. உங்களுக்கான அந்த லிங்க்க நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். பிடிஎஃப் நான் அப்டேட் பண்ணல. உங்களுக்கு இப்போ காணொலியை காட்டணுங்கிறதுக்காக இத நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பிடிஎஃப்போட லிங்க்கு விரைவில் உங்களுக்கு வந்து இதில வழங்கிடுவேன். அதோட டிஸ்கிரிப்ஷன்லயும் பாருங்க. ஒரு மத்தியானத்துக்குள்ள உங்களுக்கு வந்து இதோட லிங்க் வந்துரும். அப்படி இல்லன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் குடுத்துர்றேன். ஓகே. இப்ப நம்ம பார்க்க போறது 8ஆம் வகுப்புக்கான 2ஆம் இடைப்பருவத் தேர்வு மாதிரி வினாத்தாள். திறன் நிலை பார்த்தீங்கன்னா, வகுப்பு நிலை திறன்கள் சிஎல்ஓஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில 10 இருக்குது. 5 மட்டும் எடுத்துக்கிறோம். அதுவும் புக்ல இருக்கிற பயிற்சி புத்தகத்த வச்சு தான் குடுத்துருக்கோம். பாருங்க ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்கள் பள்ளி நூலகத்தில் உள்ள கீழ்க்கண்ட புத்தகங்களை அகரவரிசையில் எழுதுங்கள். இத வந்து ஒரு புத்தகத்து பேரெல்லாம் நானே குடுத்துட்டேன். அதனால அந்த பேர வச்சு நீங்க வந்து அகரவரிசையில எழுத சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நிகழ்வை படித்து உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புக. அது பார்த்தீங்கன்னா, அங்க பாக்ஸ்ல குடுத்துருப்பேன். புத்தகங்கள், நூலகம், புத்தகம், பாவனா, தோழி, பாடல், சிறுவர் பாடல்கள், நூலகர். இதில எந்த இடத்துல எந்த டேஸ் பொருத்தமா இருக்குதோ அதுக்கு போட சொல்லுங்க. அதுக்கு 10 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தடித்த சொல் விடையாக அமையுமாறு வினா அமைக்கணும். இது ஒவ்வொன்னுக்கும் 2 மார்க் குடுத்துக்கிறோம். இது கிரியேட்டிவ் கொஸ்டினா இருக்கிறதுனால. அத பாருங்க டார்க்கா பண்ணியிருப்போம். அதே மாரி அன்லைன் பண்ணி வச்சிருப்போம். இதுக்கு தகுந்த மாரி வினாக்கள் எழுத சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, கலந்துரையாடி காரணம் அறிக. இது ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறத எழுத சொல்லுங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா, 5 மார்க் குடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் சொற்களை கொண்டு 2 தொடர் அமைக்க. ஆக்சுவலி எல்லாமே புக்ல இருக்கக்கூடிய அந்த பயிற்சி வினாக்கள் தான். அதிலிருந்து தான் நம்ம குடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்க, உரிய சொற்களை எடுத்து எழுதி கதையை நிறைவு செய்க. இதுக்கு ஒரு 5 மார்க். ஸோ டோட்டலா 50 மார்க்கு நம்ம குடுத்துக்கிறோம். மாணவர்களுக்கு நீங்க இந்த 5 வகுப்பு நிலை திறன்கள் பயிற்சி குடுத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி குடுக்கல அப்படின்னா, நீங்க அத எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாரி ஒரு வினாத்தாள் ரெடி பண்ணி குடுத்துரலாம். அதே மாரி இதில அடிப்படை மொழித்திறன் பயிற்சிகள் வந்து வினாத்தாள் வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி குடுத்துர்றேன். சரி, இந்த வினாத்தாளுடைய தன்மை எப்படி இருக்குதுங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நீங்க உங்க வகுப்பு மாணவர்கள்ல எத்தன பேர் வந்து திறன்மிக்க மாணவர்களா மாத்திட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் திருவண்ணாமலை மாவட்டத்தில இருந்து ஒரு மெசேஜ் இருக்கு. அது என்ன மெசேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெறுகிற 2ஆம் மாவட்ட அளவில நடைபெறுகிற 2ஆம் இடைப்பெறுதலுக்கான மாணவர்கள்ல திறன் மாணவர்களுக்கு மட்டும் கேள்வித்தாள வந்து பள்ளி அளவில அந்தந்த பாட பொறுப்பாசிரியர்களே இதுவரைக்கும் தாங்கள் கற்பித்த கற்றல் விளைவுகள் அத பிஎல்ஓஸ்லேருந்து குடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து பிஎல்ஓஸ தாண்டி வந்துட்டோம். இது நான் ஜென்ரலா குடுத்துருக்கேன். பிஎல்ஓஸ்ல கொஸ்டின் வேணும்னாலும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்துர்றேன். அடிப்படை கேள்வித்தாள்களை தயாரித்து வழங்க இயக்குனர், இணை இயக்குனரால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, போத் அதர் சப்ஜெக்ட் சயன்ஸ் அண்ட் சோசியல் டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க, உங்க மாணவருடைய திறன் நிலைக்கு ஏற்றவாறு நீங்க வந்து கொஸ்டின் வந்து வடிவமைச்சு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மாநில அளவுல நமக்கு 25, 26, 27 ஆகிய தேதிகள் நடைபெறும் மாதாந்திர அடைவுத் தேர்வுக்கு கண்டிப்பா மாதாந்திர அடைவுத் தேர்வு வந்து உங்களுக்கு நடக்கப்போகுது. 25, 26, 27ல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எமிஸ்ல இருந்து கொஸ்டின் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் வந்து நமக்கு வந்திருக்குது. அதில இத வந்து ஃபார்வர்ட் பண்றோம்.
அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து குறிப்பு வந்து அந்த மாவட்டங்களுக்கு உண்டானது. இதுதான் இப்போதைக்கு திறனுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நமக்கு வந்தது. 2வது பார்த்தீங்கன்னா, அதை சார்ந்து நமக்கு ஒரு 2ஆம் இடைப்பருவத்திற்கான 8ஆம் வகுப்புக்கான மாதிரி வினாத்தாள் பார்த்தோம். நீங்க டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் நான் குடுத்துர்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வினாத்தாளுடைய பிடிஎஃப் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன குடுத்துருங்க. ஏன்னா, உங்களுக்கு தேவையான அனைத்து கற்றல் சார்ந்த காணொளிகள உடனுக்குடன் தேவையான பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுடைய கல்வி விதைகள் வலையொலி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.